ஹாய் செல்லக்குட்டீஸ், நம்ம இன்னைக்கு ஒரு கதை பார்க்கலாமா? ஆந்தையும் அணிலும். ஒரு காட்டில் ஒரு அணில் ஒன்று வாழ்ந்துட்டு வந்துச்சு. அது ரொம்ப சிறுசிறுப்பாக ஜாலியாக சந்தோஷமாக காடு முழுக்க சுற்றிட்டு வந்துச்சு. அதுக்கு தேவையான எல்லா உணவையும் அதுவே சேகரித்து வச்சுக்கிச்சு. ஒரு நாள் அணிலுக்கு ஒரு கவலை ஒன்று வந்தது. நம்ம ரொம்ப சின்னதாக இருக்கோம், நம்ம பலவீனமானவன் அப்படின்னு அது ரொம்ப சோகமாக யோசிச்சுட்டு இருந்துச்சு. அந்த நேரம் பார்த்து காட்டுக்கு ஒரு பெரிய ஆந்தை ஒன்று வந்துச்சு. அந்த ஆந்தை ரொம்ப பெருசாக பெரிய கண்களோட பார்க்கவே பயமாக இருந்தது. அணில் அதை பார்த்து ரொம்பவே பயந்துருச்சு. அந்த நேரம் பார்த்து காட்டில் ஒரு பெரிய சூறாவளி காற்று ஒன்று வீசிச்சு. காட்டில் இருந்த பெரிய பெரிய மரங்கள்லாம் விழுந்துருச்சு. அணில் உட்காந்துட்டு இருந்த மரமும் முறிஞ்சி விடுற நிலமையில இருந்துச்சு. அணில் ரொம்பவே பயந்துருச்சு. அணிலுக்கு என்ன பண்ணுறதுனே புரியல. அப்போ ஆந்தை அணில்கிட்ட வந்து, சின்னவனே ஓடி போய் வேறு ஏதாவது மரத்தில் ஒளிஞ்சிக்கோன்னு சொல்லுச்சு. அணிலும் ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு போயிடுச்சு. அப்புறம் அந்த அணில்கிட்ட வந்து, சின்னவனே நீ ஏன் இப்படி பயப்படுற? பலத்த காத்தடிச்சதால தான் மரங்கள்லாம் கீழே விழுந்தது. நீ முதல்ல பயப்படாமல் என்ன நடக்குதுன்னு பொறுமையாக பாரு, அதுக்கப்புறம் ஒரு முடிவெடு அப்படின்னு அறிவுரை கூறிச்சு. அதை கேட்ட அணிலும் ஆந்தைக்கு நன்றி சொல்லிட்டு அப்புறம்தான் அது யோசிச்சுது. வெற்றின்றது உருவ அமைப்பில் கிடையாது. உருவம் சின்னதோ பெரியதோ, எப்பேற்பட்ட சூழ்நிலையிலையும் தைரியமாக சுறுசுறுப்பாக இருந்தாக்கா எளிதில் வெற்றி பெறலாம் அப்படின்னு அணில் யோசிச்சுது. குழந்தைகளா, நீங்களும் தைரியமாக சுறுசுறுப்பாக இருந்து எல்லா சூழ்நிலையிலையும் வெற்றி பெறணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. ஓகேவா?